ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஏத்தகலங்கள் என்கிற பாசுரத்தாலே அந்த எம்பெருமான் திருடப்பிரமாண சித்தன், அதாவது வேத பிரதிபாத்தியன் என்னும் அதை கொண்டு வேதமே மூலமான பிரமாணம் என்று வேதத்தின் ஏத்தத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைய நாள் பாட்டு அங்கண்மா ஞாலத்தரசர் என்கிற பாட்டு. இப்பாசுரத்தாலே ஆண்டாள் அந்த எம்பெருமானுடைய கடாட்ச வைபவத்தை காட்டுகிறாள். அந்த எம்பெருமானுடைய நோக்கு நம்மை என்ன பண்ணும் என்பதை காட்டுகிறாள். இங்கே அவனுடைய கடாட்சத்தை விரும்புகிறார்கள். கீழ்ப்பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினான். எழுந்த கண்ணன் தன்னுடைய அழகிய விழிகளாலே, தாமரை கண்களாலே இவர்களை நோக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இப்பாசுரத்திலே அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமானபங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அங்கண்மா ஞாலத்தரசர், உலகத்துக்கெல்லாம் அரசர்கள் அரசர்கள் என்று தங்களை அகங்காரத்தோடே நினைத்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அகங்காரம் தொலைந்து உன் பள்ளிக்கட்டின் கீழே வந்து விழுந்தார் போலே நாங்களும் ஸ்திரீத்வாபிமானம் தொலைந்து, நாங்கள் பெண்கள் என்கிற அபிமானம் தொலைந்து அகதிகளாக உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவ்விடத்திலே ஒரு அற்புதமான ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. கிடாம்பியாச்சான் என்கிற ஆச்சாரியர் நேரே செல்லுகிறார். எங்கே என்னால் திருமாலிரும் சோழ அழகரை சேவிப்பதற்கு. சேவிக்கிற போது ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்தியான அகதிம் சரணாகதா என்று சொல்லுகிறார். அப்பொழுது திருமாலிருஞ்சோல எம்பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்மி ராமானுசனை வைத்துக்கொண்டு உம்மை அகதி என்னலாமோ அப்படின்னு கேட்கிறார். அதுபோலவே இங்கு கண்ணனம்பெருமானும் நம் நப்பின்ன பிராட்டியை பிராட்டியின் பரிகரமாக இருந்து கொண்டு உங்களை அகதிகள், ஒன்றுமில்லாதவர்கள், யாருமில்லாதவர்கள் என்று சொல்லலாமோ அப்படின்னு கண்ணனம்பெருமான் கேட்கிறான். எதற்காக வந்தார்கள் அப்படின்னால், அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அப்படின்னு சொல்றா. செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் வழியாவோ அப்படின்னா, நீ மொத்தமாக பார்த்துட்டேயானால் அது எப்படி இருக்கும்னால் சட்டுன்னு எங்களால் பொறுத்துக்க முடியாது. அப்படின்னா எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. எப்படி ஆழ்வார பெருமான் இவையும் அவையும் உவையும் என்கிற திருவாய்மொழியாலே அந்த எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வார பருகினானோ, அதுபோல நீ பொறுக்க 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 பார்க்க வேணும் என்று சொல்லுகிறார்கள். அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று காட்டுகிறார்கள். உன்னுடைய கண்களாலே எங்களை நோக்க வேணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல தான் ஒரு அற்புதமான விஷயம் நினைவுக்கு வருகிறது. ஸ்ரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்று காட்டப்படுகிறது ஆச்சார ஹிருதயத்தில். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்ச வைபவத்தை பற்றி, ஸ்ரமணியை பூதராக்கின நோக்கு, விதுரரை புண்டரீகாட்சனுடைய நோக்கு, ரிஷிபத்னிகளை கண்ணன் விழித்த நெடுநோக்கு என்று காட்டப்படுகிறது. ஸ்ரமணின்னா யார் இங்கே அப்படின்னால், சபரி என்கிற பெண்பிள்ளை தான் ஸ்ரமணி தர்ம நிபுணாம் என்று இருக்கக்கூடியவள். அந்த சபரியை ராமபிரான் பார்த்திருக்கிறான். சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனா, உன் கண்களாலே நீ என்னை பார்க்க வேணும், நானோ அனைத்து விதமான ஒரு தாட்சியும் நீங்கி புனிதமானவளாக ஆகிறேன் உன் பார்வையினாலே என்று அவள் சொல்லுகிறார். விதுரரை கண்ணன் நோக்கி கொண்டு இருக்கிறான். கண்ணன் பெருமான் விதுரர் வீட்டிலே புஜித்த பிற்பாடு அதற்கு பார்த்த உடனேயே கோவம், அதை கேட்ட உடனேயே கோவம். யாருக்கு? துரியோதனனுக்கு. அவன் கண்ணன் பெருமானை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, பீஷ்ம துரோண வதிக்ரம்ய மாம் செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்சா புக்தம் ரிஷலபோஜனம் அப்படின்னு சொல்கிறா. புக்தம் ரிஷலபோஜனம்,
தாழ்ந்தவன் வீட்டிலே புஜித்தாயே, தாமரை கண்ணனான நீ என் வீட்டை விட்டாய், இல்லை பீஷ்மர் வீட்டை விட்டாய், அடுத்தது துரோணர் வீட்டை விட்டாய், என் வீட்டையும் விட்டுட்ட, தாழ்ந்தவன் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கியே அப்படின்னு கேட்குறார். அந்த இடத்துல துரியோதனன் கேட்கக்கூடிய கேள்வியிலே கண்ணனை பார்த்து விழிக்கக்கூடிய விழி என்ன? புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ விதுரர் வீட்டிலே புண்டரீகாக்ஷன் உண்டான். அந்த உண்டபோது அந்த புண்டரீகாக்ஷன் விதுரரை நன்றாக திறந்து விழித்து பார்க்கிறான். தாமரை கண்களாலே விதுரரை நோக்கினான் அந்த எம்பெருமான். அதுபோல ரிஷி பத்னிகளை பூதராக்கின நெடுநோக்கு, ரிஷி பத்னிகளுக்கு நெடுநோக்கு என்று காட்டப்படுகிறது. என்ன அது நெடுநோக்கு? பத்தவிலோச்சனம் என்கிற இடம். வேர்த்து பசித்து வைரசைந்து வேண்டடிசில் உண்ணும்போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனத்தென்னை விலோச்சனத்து இத்திருமின் சொல்றா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே. வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும்போது, நன்னா பசி வேர்த்து இருக்கிறது. இந்த குழந்தைகளெல்லாம் கண்ணனம் பெருமானுடைய நண்பர்களெல்லாம் ஏதோ சாப்பிடணும்னு கேட்குறா. அப்போ கண்ணனம் பெருமான் என்ன சொல்கிறான்? நமக்கு பசிக்கிறது, கொஞ்சம் தூரம் போங்கோ, பத்தவிலோச்சனம்ன்ற இடத்துல ரிஷி பத்னிகள்லாம் இருப்பா, அவாகிட்ட நான் பசிக்கிறதுன்னு கேட்டேன்னு சொல்லுங்கோ, நிறைய சாப்பிட்றதுக்கு பதார்த்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த ரிஷி பத்னிகள் எல்லாரையும் போய் பார்த்து கேட்குறா. அப்போது என்ன நடக்கிறதுனா, ரிஷிகளெல்லாம் இந்த ரிஷி பத்னிகளை தடுத்து விடுறா, கண்ணனுக்கு உணவளிக்கக்கூடாது என்ன. அப்பொழுதோ கண்ணனம் பெருமான் என்ன பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் தெரியும் அவன் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்ன. அதனால் அந்த எம்பெருமானுக்கு இந்த உணவெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ரிஷிகளோ இந்த உணவை, இந்த யாகத்திலே இடுவதற்காக வைத்த உணவை அந்த இடைப்பிள்ளைக்கு கொடுக்காதே அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு துக்கம் ஏற்பட்டுடுறது. அப்பொழுது கண்ணனம் பெருமானுக்கு கொடுக்க முடியவில்லையே என்கிற துக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். அப்பொழுதோ கண்ணனம் பெருமான் எங்கிருந்தோ இந்த பெண் பிள்ளைகளை பார்த்தான். பார்த்த அடுத்த க்ஷணம் அவர்களுடைய ஆத்மாவானது அந்த கண்ணனம் பெருமானுடைய திருவடியை அடைந்தது என்று காட்டப்படுகிறது. அப்போ பூதாஸ்மி ரகுநந்தனா என்று சொன்ன ஸ்ரமணி புண்டரீகாக்ஷன் அவனை விதுரனை பார்த்த விதுரன், அதே போல ரிஷிபத்னிகளை கண்ணனம் பெருமான் பார்த்திருக்கிறான். அவனுடைய நெடுநோக்கு இது போல நீ எங்களை நோக்க வேண்டும். எப்படி இந்த ஸ்ரமணி என்று சொல்லப்படக்கூடிய சபரியானவள் நீ பார்த்த உடனேயே மோட்சம் போனாரோ, விதுரர் யாருக்கும் கிடைக்காத பேர் விதுரருக்கு கிடைத்ததே நீ பார்த்த பார்வையினாலே, அதே போல ரிஷிபத்னிகள் உன் பார்வையினாலே பரமபதத்தை அடைந்தார்களோ, அதுபோல நாங்களும் பிராப்பியத்தை பெற வேண்டும். அதுபோல நீ எங்களை நோக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீ எங்களை பார்த்தால் என்ன ஆகும் அப்படின்னால், எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு சொல்றா. பிரம்மசாபம் மார்பில் வேற்பாலே போகலாம், துர்வாசருடைய சாபம் மார்பில் இருக்கிறவருடைய கடாட்சத்தாலே போகலாம், கௌதம சாபம் காலில் பொடியாலே போகலாம், தக்ஷசாபம் ஒரு தடாகத்தில் முழுக்கிட்டு போகலாம். எங்கள் மேல் சாபம் போகைக்கு இது அனைத்தும் வேண்டும். பிரம்மா இட்ட சாபம் யாருக்கு? பரமசிவனாருக்கு. இந்த பரமசிவனாருக்கு பிரம்மா இட்ட சாபம் கையில் கபாலம் ஒட்டின்னு இருக்கு, பிரம்ம கபாலம். அது போகணும்னால் பெருமான் திருமார்பு வேர்வை தேவைப்பட்டது அந்த பரமசிவனாருக்கு. துர்வாசர் சாபம் இட்டு விட்டார். யாருக்கு அப்படின்னால் இந்த இந்திரனுக்கு இட்ட சாபம். இந்திரன் பிச்சைக்காரனா போயிட்டான் பாவம். அப்பொழுது இந்த இந்திரனை மீளவும் அவன் பதவியை பெறவேணும் என்னால் பிராட்டியினுடைய கட்டாட்சம் தேவைப்பட்டது. மார்பில் இருக்கிற பிராட்டியினுடைய கட்டாட்சம் இந்திரனுக்கு தேவைப்பட்டது. கௌதம சாபம் காலில் பொடியாலே போகலாம். கௌதமர் அகல்யாதேவிய சாபமிட்டுடுறார். அப்பொழுது பெருமான் திருவடி துகள்களால்தான் அவளுக்கு சாபம் நீங்க பெற்றாள் அப்படின்னு காட்டப்படுறது. தக்ஷ சாபம். தக்ஷன் யாருக்கு சாபம் கொடுக்குறான்?
நிலவுக்கு சாபம் கொடுக்கிறான் சந்திரனுக்கு. சந்திரன் தேய்வதாகவே கிடந்தான். அப்படிப்பட்ட சந்திரனை மீளவும் வளரும்படியாக இப்படி அவன் தன்னிலை பெறுவதற்காக அந்த சாபம் தீர்ந்தது எங்குன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணியிலே. அப்ப தடாகத்திலே முழுக்கிட்டு போகலாம். ஆனால் எங்கள் மேல் சாபம் போக வேணும்னால் இது எல்லாம் வேணும். உன் திருமார்பு வேர்வை வேணும், அதே போல திருமார்பிலே இருக்கிறுடைய கட்டாட்சம் வேணும், உன்னுடைய திருவடி பொடிகள் வேண்டும், நாங்கள் உன் தடாகத்திலே முழுக்கிட வேண்டும், எல்லாம் வேணும். உன்னுடைய நோக்கு எங்களுக்கு வேணும் என்று அவனுடைய கட்டாட்ச வைபவத்தை காட்டக்கூடிய பாசுரம்தான் இந்த பாசுரம். இதற்கு பிற்பாடு அடுத்த பாசுரத்திலே மாரிமழமுழஞ்சில் என்கிற பாசுரத்திலே என்ன தாத்பரியாம்சம் காட்டப்படுகிறது என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.